Hi guys, welcome back. ஸோ நம்ம இப்போ எலக்ட்ரோகெமிஸ்ட்ரியோட ஃபர்ஸ்ட் புக் பேக் கொஸ்டின்ல இருக்கோம். இன்ட்ரோடக்ஷன் வீடியோ பார்த்துட்டு வாங்க, இட் வில் பி வெரி யூஸ்ஃபுல். ஓகே, அரேஞ்ச் த ஃபாலோயிங் மெட்டல்ஸ் இன் த ஆர்டர் இன் விச் தே டிஸ்பிளேஸ் ஈச் அதர். இதை பத்தி இன்ட்ரோடக்ஷன் வீடியோல கிளியரா பேசியிருக்கேன். ஏன்னா இது ஃபண்டமெண்டலி ரொம்ப இம்பார்ட்டன்ட் டாபிக். கொடுத்துட்டு டிஸ்பிளேஸ் ஈச் அதர் இருக்காங்க. இதுக்கு நான் அந்த வீடியோல சொல்லியிருப்பேன், உங்களுக்கு கண்டிப்பா இந்த ரியாக்டிவிட்டி சீரீஸை படிச்சுட்டு வாங்க, படிச்சுக்கோங்க. இது இந்த சாப்டர் மட்டும் இல்லை, எல்லா சாப்டரும் யூஸ்ஃபுல்லா இருக்கும் நான் சொல்லியிருக்கேன். ஓகேவா? சோ இதுல என்னன்னா, மேல இருக்கிறதெல்லாம் மோர் ரியாக்டிவ்னா என்ன அர்த்தம்னா, தே ஆர் மோர் பவர்ஃபுல் அப்படின்னு நினைச்சுக்கோ. மோர் ரியாக்டிவ்னா தே ஆர் மோர் பவர்ஃபுல் அப்படின்னு வச்சுக்கோங்க. மோர் பவர்ஃபுல்னா அப்படின்னு என்ன அர்த்தம், அவங்களால இன்னொருத்தவனை அடிச்சு தூக்கி துவம்சம் பண்ண முடியும் அப்படின்னு அர்த்தம். ஓகேவா? சோ அலுமினியம் எங்க இருக்கு? ஏஎல் அலுமினியம் இங்க இருக்கான். அடுத்து காப்பர் எங்க இருக்கான்? கீழே இருக்கான். கீழே இருந்தா ஒண்ணும் பண்ண முடியாது. அயன் எங்க இருக்கான்? இங்க இருக்கான். எம்ஜி எங்க இருக்கான்? மேல இருக்கான். ஜிங்க் எங்க இருக்கான்? இங்க இருக்கான். சோ யாரு மேல இருக்கானோ ஹி இஸ் மோர் பவர்ஃபுல்ங்க. ரியாக்டிவிட்டி சீஸ்ல மேல இருக்கவே மோர் பவர்ஃபுல். அப்ப எம்ஜி இஸ் மோர் பவர்ஃபுல். அதுக்கப்புறம் அலுமினியம், அடுத்து ஜிங்க், அடுத்து அயன், அடுத்து காப்பர். கிளியரா? இதுதான் ஆர்டர். மேல இருக்கிறவே மோர் பவர்ஃபுல். இதுக்கு இந்த சீரிஸ் படிச்சுக்கோங்க. இதை நான் போன வீடியோல இந்த இன்ட்ரோடக்ஷன் வீடியோ கிளியரா இம்பார்ட்டன்ஸா சொல்லியிருப்பேன். ஓகேவா? சிம்பிள் கொஸ்டின் we are gonna do the next question also in the same video. செகண்ட் கொஸ்டின் என்ன சொல்லியிருக்காங்க? given the standard electrode potential கொடுத்துட்டாங்க. arrange the metals in the increasing order of reducing power. நல்லா தெரிஞ்சுக்கோங்க. ஆக்சிடைசிங் யார் ஈஸியா ஆக்சிடைஸ் ஆவாங்களோ அவங்க they have high reducing powers. அதாவது ரெடியூசிங் ஆக்சிடைசிங் கொஞ்சம் குழப்பிக்கிட்டே இருப்பாங்க. ஓகேவா? அதுல நம்ம கிளாரிட்டி இருக்கணும். ஓகேவா? யாரு ஈஸிலி ஆக்சிடைஸ் ஆகுங்களோ, ஈஸிலி ஆக்சிடைசிங் they have high reducing power. யாரு ஈஸிலி ஆக்சிடைஸ் ஆவாரா? ஹையர் த வேல்யூ, யாருக்கு ஹையர் பொட்டன்ஷியல் இருக்கோ அவனுக்கு தான் ஹையர் பொட்டன்ஷியல். அப்ப எங்கிட்டு இங்க போட்டுக்கிறேன், ஹையர் பொட்டன்ஷியல். யாருக்கு பொட்டன்ஷியல் ஜாஸ்தியா இருக்கு அவன் ஈஸியா ஆக்சிடைஸ் ஆவான். அப்படின்னா அவன் ஹைலி ரெடியூசிங் பவர் அப்படின்னு அர்த்தம். ஹையர் பொட்டன்ஷியல், ஹையர் ரெடியூசிங் பவர். அவ்வளவுதானே. அவங்க ரெடியூசிங் பவர் தானே கேக்குறாங்க. ஹையர் பொட்டன்ஷியல் யாரு அரேஞ்ச் பண்ணி பாத்தீங்களா? இதுல ஃபர்ஸ்ட் ஏஜி தான் இருக்கு. அப்போ ஏஜி. அடுத்து ஏஜிக்கு அடுத்து யார் இருக்கா? ஏஜி இங்க வர்றான். ஏஜிக்கு அடுத்து செகண்ட் இருக்கிறது ஹெச்ஜி. ஹெச்ஜியோடது அதோட கொஞ்சம் கம்மி. அதுக்கு அடுத்து யார் இருக்கா? குரோமியம். அதுக்கு அடுத்து அதோட கொஞ்சம் இது எம்ஜி. அதோட அடுத்து கடைசியா இருக்கிறது கே வேல்யூ இருக்கிறதுல ஜாஸ்தியான வேல்யூ. ஓகேவா? சோ ஹையர் த ஆக்சிடேஷன் பொட்டன்ஷியல், மோர் இட் இஸ் ஆக்சிடைஸ்ட். அதுக்கப்புறம் ஹென்ஸ் இட்ஸ் கிரேட்டர் ரெடியூசிங் பவர். ஸோ ஃபைனலா வேல்யூஸ் பாத்தீங்கன்னா யாரு gonna have இதோட வேல்யூ கிளியரா கீழே எழுதிக்கோங்க. ஸோ தட் வில் பி -2.93. இது 0.80. ஸோ ஹையர் நான் வேல்யூஸ் வச்சு சொன்னேன், சைன் வச்சு கன்ஃபியூஸ் பண்ணிக்கிறாங்க. ஸோ சைன் வைஸ் பாத்தீங்கன்னா சைன் யூஸ் பண்ணி பாத்தீங்கன்னா த நெகட்டிவ்ல ஹையரா இருக்கிறது தான் இட் இஸ் கோனா பி ஹை ரெடியூசிங் பவர். அதுதான் ஈஸிலி ஆக்சிடைசிங். ஓகேவா? உங்களுக்கு இப்போ எனக்கு மைனஸ் சைன் கன்ஃபியூஷனா இருக்கு சார் அப்படின்னா யூ கேன் டைரக்ட்லி கோ வித் யார் மைனஸ்ல பெரிய வேல்யூ இருக்காங்களோ ஹி இஸ் ஈஸிலி ஆக்சிடைஸ்ட். ஓகேவா? கிளியரா? மைனஸ்ல ஹை வேல்யூ அப்படி பார்த்தா குறைஞ்சிக்கிட்டே வர மாதிரி உங்களுக்கு தெரியும். அப்போ பாசிட்டிவ்ன்றது கூடின வேல்யூ மாதிரி வரும். ஸோ அந்த கன்ஃபியூஷனை கிளியரா புரிஞ்சுக்கோங்க. ஸோ த ஃபைனல் கன்க்ளூஷன் இஸ் நெகட்டிவ் சைட்லயோ பாசிட்டிவ் சைட்லயோ யாரு இந்த நம்பர் லைன் வச்சுக்கோங்களேன். நம்பர் லைன் உங்களுக்கு தெரியும். நெகட்டிவ் 2.93 இங்க இருக்கும், 0.8 இங்க இருக்கும். ஸோ யார் இருக்கிறதே லோவஸ்டோ ஹி இஸ் கோனா ஹேவ் ஹை ரெடியூசிங் பவருங்க. லோவஸ்ட் ரெடியூசிங் பவர் சிம்பிளா வச்சுக்கலாமா? lowest value is gonna have high reducing power because he is easily oxidized. கம்மி எனர்ஜி கொடுத்தா போதும் அப்படின்ற கான்செப்ட் வச்சுக்கோங்க. ஹையஸ்ட் இருந்தா டிஃபிகல்ட் டு ஆக்சிடைஸ். கிளியரா? ஸோ ஹை ரெடியூசிங் பவர்னா யாருங்க? அவன் தான் பெரிய ஆளு. கிளியரா? அண்டர்ஸ்டுட் சோ ஃபார்? ஓகே, we'll meet in next video. Thank you.